அனைவருக்கும் வணக்கம். நேற்று சட்டமன்றத்தில் டிபிசி பற்றி ஒரு காரசாரமான விவாதம் நடைபெற்றது. டிபிசியில் அந்த கையூட்டு என்பது நேற்றும் நடந்தது, இன்றும் நடக்கிறது, நாளையும் நடக்கும். இதை கட்டுப்படுத்த என்னதான் வழி? சரி, இந்த ஊழல் ஏன் தான் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊழல் ஏன் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே யாருமே நிரந்தர பணியாளர்கள் இல்லை. அங்கே இருக்கிற பிசி, அங்கே இருக்கிற உதவியாளர், அங்கே இருக்கிற வாட்ச்மேன், அங்கே இருக்கிற சுமை தூக்கும் தொழிலாளி, இப்படி யாருமே அங்கே நிரந்தர பணியாளர் இல்லாதது ஒரு முக்கிய காரணம். நிரந்தர பணியாளர்கள் இருந்திருந்தா அவங்க நாளைக்கு சட்டத்திற்கு கட்பட்டு, நாளைக்கு ஏதாவது நம்ம பதவிக்கு ஒரு ஆபத்து வந்துடும், லஞ்சத்தில் நம்ம சிக்கிட்டா நம்ம பதவி போயிடும் அப்படின்னு அச்சப்பட்டு கையூட்டு பெறாமல் இருக்கலாம். அந்த சுமை தூக்கும் தொழிலாளிக்கு ஒரு மூட்டைக்கு 10 ரூபா கொடுக்குறாங்க. ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக 1000 மூட்டைகள் எடை போடப்படுகிறது. ரொம்ப அதிகபட்சமாக போட்டால் 1000 மூட்டை எடை போடுறாங்க. அந்த 1000 மூட்டைக்கு 10,000 ரூபாய் அவங்களுக்கு கிடைக்கிது. அவங்க இருக்கிறது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 பேர் இருக்காங்க. அந்த 15 பேரும் அந்த பங்கிட்டா கிட்டத்தட்ட ஒரு 600 சொச்சம் தான் அவங்களுக்கு கிடைக்கிது. அதுக்கு காலையில் 6 மணிக்கெல்லாம் அவங்க பணிக்கு வந்துடுறாங்க. நைட்டு 8 மணி வரைக்கும் அந்த மூட்டையை தூக்கி அடுக்கி தார்பா போட்டுட்டு போகிற வரைக்கும் வேலை செய்கிறாங்க. அதனால அவங்க சொல்கிற காரணம், எங்களுக்கு இது போதுமான ஊதியமாக இல்லை, இதெல்லாம் நாங்கள் 3 வேளை சாப்பிடணும், இரவு நேர செலவு இருக்குது, இதெல்லாம் 50 ரூபா 60 ரூபா வாங்குற காசு எங்களுக்கு மட்டும் இல்லை, இதில் சாக்கு கொடுக்க மாட்டுறாங்க அரசாங்கத்திலேருந்து, அந்த சாக்கு கொடுக்கறதுக்கே நாங்கள் காசு கொடுத்தா தான் அவங்க சாக்கு கொடுக்குறாங்க, அவங்களுக்கு ஒரு தொகை போகுது. அப்புறம் அந்த சென்டரை எடுத்து, அந்த டிபிசியை எடுத்து அந்த உள்ளூரை சேர்ந்தவங்க யாராவது முன்னாடி நின்று அதை கொண்டு அதை நடத்துகிறாங்க, அவங்களுக்கு ஒரு தொகை போகுது. அடுத்து லாரி லோடு ஏற்ற அங்கேருந்து வரமாட்டேங்குது, அப்படி லாரி லோடு ஏற்ற வரணும்னா அதுக்கு ஒரு தொகையை நாங்கள் கொடுக்குறோம். சில இடத்துல அரசுக்கு பொதுவான இடத்துல அந்த டிபிசி இருக்காது, ஒரு தனிநபருக்கு சொந்தமான இடத்துல இருக்கும், அவங்களுக்கு வாடகைங்கிற பேரில் ஒரு தொகையை நாங்கள் கொடுக்குறோம். இப்படி பல்வேறு நபர்களுக்கும் இந்த தொகை பகிர்ந்து அளிக்கப்படுவதாக அவங்க சொல்றாங்க. டிபிசியில் லஞ்சம் நடக்கல, ஊழல் நடக்கலன்னு யாருமே சொல்ல முடியாது. இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க நடந்துகிட்டு இருக்கிற விஷயம் இது அனைவருக்கும் தெரிந்தது. இன்னைக்கு ஒன்றும் இல்லை, இன்னைக்கே தமிழ்நாடு முழுக்க கடைசியா போன மாசத்துல எடை போட்ட ஒரு விவசாயிகள் பட்டியல் எடுங்க. நீங்க எந்த மாவட்டத்தில் எந்த சென்டர்ல எடை போட்ட விவசாயியோடைய பட்டியலையும் எடுத்து அவங்கள 2 பேரும் 3 பேர்த்துக்கு போன் பண்ணுங்க. அவங்க எவ்வளவு கைவிட்டு கொடுத்தாங்கிறத அவங்க வெளிப்படையா சொல்லுவாங்க. இதை மூட்டைக்கு 45 ரூபாயிலிருந்து 50 ரூபாய் 60 ரூபான்னு 65 ரூபாய் வரைக்கும் வாங்குறாங்க. அப்ப ஒரு போகத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 12 கோடி மூட்டைகள் தமிழகம் முழுக்க கொள்முதல் செய்யப்படுகிறது. இந்த 12 கோடி மூட்டைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 50 ரூபாய் சராசரியா வச்சுக்கிட்டாலும் ஒரு 600 கோடி ரூபாய் விவசாயிகளிடமிருந்து ஒரு போகத்திற்கு சுரண்டப்படுகிறது. அப்போ ஒரு வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா 1200 கோடி ரூபாய் சுரண்டப்படுகிறது. இதை தடுக்க இந்த அரசு என்னதான் நடவடிக்கை எடுக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நடவடிக்கையும் இல்லை, அறிக்கை மட்டும்தான் வருது. அது இந்த அரசா இருந்தாலும் சரி, சென்ற அரசா இருந்தாலும் சரி, இதேதான். அங்க கையூட்டுங்கிறது தடுக்கவே முடியல. இதை எப்படியெல்லாம் தடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டிபிசியை நவீனமயம் ஆக்குங்க. எவ்வளவோ உலகம் வேகமா முன்னேறிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு அமெரிக்கா, ஜப்பான் போன்ற நாடுகளை மிக மிக நவீனமான மிஷினரி பயன்படுத்தப்படுகின்றன. அந்த விவசாயிகள் நெல்லை கொட்டிட்டா அதுவே இழுத்து, அதுவே அதை தரம் பிரிச்சு, அதுவே அதை உலர்த்தி, அதுவே எடை போட்டு, அதுவே அடுக்கும் அளவுக்கு மிஷினரிகள்லாம் ஜப்பான், அமெரிக்கா நாடுகள்ல பயன்படுத்துற அந்த டெக்னாலஜியை கொண்டுட்டு வாங்க. அந்த டெக்னாலஜி நீங்க கொண்டு வந்தாலே விவசாயிகள் அங்க இன்னைக்கு விளைவிக்கிறத விட அவங்க அதை எடை போட்டு அந்த காசை வாங்கறதுக்குள்ள, அந்த எடை போட்டு முடிக்கிறதுக்குள்ள அவனுக்கு போதும் போதுன்னு போடுது. நெல்லை கொட்டிட்டு மழை எப்போ வருமோ எப்போ நிற்குமோ தெரியாம இந்த டிபிசிக்கும் வீட்டுக்கும் அலையறான். பயிர் விளைவிக்கிறத விட இன்னைக்கு விற்கிறது மிக சிரமமா போயிடுது. அதுவும் அரசு நேரடி கொள்முதல் நிலையங்கள்ல இந்த பிரச்சனைகள்லாம் தவிர்க்கப்படும். அங்க போனா கொட்டுறானா உடனே அதை உலர்த்தி நவீன மிஷினரி மூலமா எடை போட்டு அவன் பில்லை வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடுவான். அதுல எடை அதிகமா இருக்கு குறைவா இருக்குங்கிற பிரச்சனை வராது, அது ஈரப்பதம் அதிகமா இருக்கு குறைவா இருக்குங்கிற பிரச்சனை வராது. இன்னைக்கு மாச கணக்குல அந்த டிபிசிக்கு நடக்கிற பிரச்சனை வராது. அரசாங்கத்துக்கும் லாபம், விவசாயிக்கும் லாபம். டிபிசிகளை உடனடியாக அரசு நவீனமயமாக்கப்பட்டால் இந்த பிரச்சனை தீரும் என்பதே என்னுடைய கருத்து.